ஒரு 100 பாடல்கள். ஆனால் ஏன் பல பக்தர்கள் இன்னும் அதை கையில் எடுத்து பாராயணம் செய்கிறார்கள்? ஏன் சிலர் மனக்குழப்பத்தில் இருக்கும்போது அபிராமி அந்தாதியை படிக்க ஆரம்பிக்கிறார்கள்? ஏன் மகாபெரிவா இறை நினைவின் முக்கியத்துவத்தை பேசும்போது பக்தி நூல்களின் பாராயணத்தை வலியுறுத்தினார்? அபிராமி அந்தாதி வெறும் இலக்கியமா, அல்லது மனதை இறைவனிடம் திருப்பும் ஆன்மீக பயணமா என்ற அந்த மகிமையை ஆழமாக பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். மனிதன் ஏன் ஆன்மீகத்தை தேடுகிறான்? மனிதன் பிறக்கிறான், வளர்கிறான், படிக்கிறான், வேலை செய்கிறான், குடும்பத்தை உருவாக்குகிறான். ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். இத்தனை ஓட்டத்தின் முடிவில் நான் எதை தேடுகிறேன்? அமைதி. மகாபெரிவா கூறுவார், மனம் அமைதியாக இருந்தால் சிறிய வாழ்க்கையும் பெரியதாக தோன்றும். பாராயணத்தின் உண்மையான நோக்கம். பலர் கேட்கிறார்கள், ஸ்தோத்திரம் படித்தால் என்ன பலன்? மகாபெரிவா இதற்கு கூறும் பதில், பாராயணம் என்பது இறைவனுக்கு நினைவூட்டல் அல்ல, நமக்கே நினைவூட்டல். நாம் யார்? நாம் ஏன் பிறந்தோம்? நம் வாழ்க்கையில் என்ன முக்கியம்? இவற்றை மறந்து விடாமல் இருக்கவே பாராயணம் உதவுகிறது. அபிராமி அந்தாதி ஏன் தனித்துவம்? இந்த நூலில் பக்தி இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, சரணாகதி இருக்கிறது, இறை நினைவு இருக்கிறது. அதனால் இது வெறும் கவிதை அல்ல, இது ஒரு பக்தனின் உள்ள பயணம். அபிராமி பட்டரின் வாழ்க்கை. அபிராமி பட்டர் உலகத்தை மறந்து வாழ்ந்தவர். அவரது மனம் முழுவதும் இறை நினைவில் இருந்தது. மகாபெரிவா கூறுவார், இறைவனை நினைக்கும் மனம் உலகத்தின் சத்தத்தால் எளிதில் கலங்காது. அபிராமி பட்டரின் வாழ்க்கை இதற்கே உதாரணம். அமாவாசை இரவில் நடந்த பாடம். அமாவாசை, இருள், அச்சம், குழப்பம், இந்த 4ம் மனித வாழ்க்கையிலும் வருகிறது. அந்த நேரத்தில் அபிராமி பட்டர் என்ன செய்தார்? பயம் கொள்ளவில்லை, இறை நினைவில் நிலைத்திருந்தார். இதுதான் அபிராமி அந்தாதி நமக்கு தரும் முதல் பாடம். குழப்ப நேரத்திலும் மனதை இறைவனிடம் நிலைநிறுத்து. மகாபெரிவாவின் உபதேசம். மகாபெரிவா அடிக்கடி கூறுவார், தினமும் சிறிது நேரமாவது இறை நினைவுக்கு ஒதுக்குங்கள். ஏன்? ஏனெனில் மனம் எப்போதும் வெளி உலகத்தை நோக்கி ஓடுகிறது. அதை மீண்டும் உள்ளே திருப்ப வேண்டும். அதற்கான ஒரு எளிய வழி பாராயணம். அபிராமி அந்தாதி நமக்கு கற்றுத்தரும் 5 குணங்கள்: பொறுமை, நம்பிக்கை, தாழ்மை, மன உறுதி, இறை நினைவு. இந்த 5 குணங்களும் வாழ்க்கையை மெதுவாக மாற்றுகின்றன. இன்றைய மனிதனுக்கு ஏன் இந்த நூல் தேவை? இன்று மன அழுத்தம், பயம், அவசரம், போட்டி இவையெல்லாம் அதிகமாகிவிட்டன. அதனால்தான் ஆன்மீக இடைவெளி அவசியம். அபிராமி அந்தாதி அந்த இடைவெளியை நமக்கு தருகிறது. ஒரு ஆன்மீக எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் எல்லாம் இருந்தும் அமைதி இல்லை. ஒரு நாள் தினமும் சில பாடல்களை படிக்க ஆரம்பித்தார். மெல்ல மனம் மாறியது, கவலை குறைந்தது, நம்பிக்கை அதிகரித்தது. அப்போது அவர் உணர்ந்தார், வெளி உலகம் மாறவில்லை, ஏன், மனம்தான் மாறியுள்ளது. சில நேரங்களில் ஒரு நல்ல வார்த்தை, ஒரு பிரார்த்தனை, ஒரு பாடல் நம்முடைய வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். பல பக்தர்களுக்கு அந்த ஆன்மீக துணையாக இருந்தது
அபிராமி அந்தாதி. இன்று உங்களால் முடிந்தால் அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலாவது படியுங்கள். அதன் பொருள் முழுவதும் புரியாவிட்டாலும் பரவாயில்லை. பக்தியுடன் படியுங்கள். சில நிமிடங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இறைநினைவு உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையும் அமைதியையும் தரும். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். ராம் ராம் பெரிவா சரணம். எல்லாரும் நல்லா இருக்கணும்.